அசுரன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட் முடிச்ச உடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சாரு வெற்றி. அப்ப வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்ல கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் இவரு, க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்க ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்ப டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்க டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சாரு, தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்க பண்ணிடுவோம். நிலவுக்கு நடியில வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டா போட்டு காமிப்பாரு, பயங்கர ஜாலியா வாங்கிட்டு போவாரு. அப்புறம் போன் அடிப்பாரு, மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்றான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவனை எங்க வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்ல மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட் சூப்பரா இருக்கு, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போறாரு, நீ வந்து களைச்சு விட்டு போறியாடா இப்படி அப்படின்னு. ஆனா இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதிருக்காங்க, நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. யானா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமா தான் எனக்கு